ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் இன்சர்ட்டிங் ரெஃபரன்ஸ் மாடல் தான். இதில் 2 டைப் இருக்குது. ரைட் சைடில் ரெஃபரன்ஸ் மாடல், இது வந்து CAD IFC இன்சர்ட் பண்ணுறது. இல்லைனா லெஃப்ட் சைடில் இருக்கிற இன்சர்ட் PDF கமாண்ட் தான், இது PDF இன்சர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரி, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது ரெஃபரன்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா ஆட் மாடல் கொடுத்து ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் தேவையான லொக்கேஷன் போயிட்டு IFC இல்லைனா CAD ஃபைலை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு IFC இம்போர்ட் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் IFC இல்லைனா CAD ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற ஸ்கேலிங் எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். என்ன ஸ்கேல் வேணும், டிசைட் ஆஃப் செட்டு, இல்லை மாடலில் வேணுமா, இல்லை எது பர்டிகுலர் நேம் கொடுத்துட்டு நீங்கள் ஆட் மாடல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாடலில் ஆட் ஆகிடும். சம்டைம்ஸ் உங்களுக்கு விசிபிளாக இருக்காது, ஏன்னா அந்த ஐ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு லாக் ஆகிருக்கும். நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அப்படியும் வரலன்னா நீங்கள் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கீழே ரெஃபரன்ஸ் மாடலை ஆன் பண்ணணும். இல்லை செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு மாடிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சில டைம் அந்த ரெஃபரன்ஸ் மாடல் ஆஃபில் இருக்கும். நீங்கள் இப்படி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மாடல் இன்சர்ட் ஆகிடும். அடுத்ததாக IFC நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. IFCயோட ப்ராப்பர்ட்டிஸில் என்னெல்லாம் இருக்குன்னா, நீங்கள் இந்த IFCயை டெக்லா ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை டிலீட் கொடுத்துக்கலாம், இல்லைனா இந்த IFCயை லாக் பண்ணி வச்சுக்கலாம். வேறு யாருமே நீங்கள் அதை மூவ் பண்ணவோ எதுவுமே எடிட் பண்ணவோ முடியாது. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் இதில் வந்து ஸ்கேல் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இல்லைனா ப்ரௌஸ் பண்ணி லொக்கேஷன் வேறு கூட மாற்றிக்கலாம். சரி, இப்போது IFC எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக CAD ஃபைல் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இதில் நான் CAD ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அதோட ஸ்கேல் எல்லாமே கேட்கும். டிஃபால்ட்டாக எல்லா செட்டிங்ஸுமே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒர்க் பிளேனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஒர்க் பிளேன் தப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு பிளான் வியூலே வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பிளேன் வந்து பிளானில் தான் இருக்குது. அதனால் இந்த வியூவில் நான் ஃபிக்ஸ் பண்ணுன்றதுக்காக நான் கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் வந்துடுச்சு. ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக செட்டிங்ஸ்லேயே நீங்கள் வந்து லொக்கேஷன் பிக் பண்ணிக்கலாம். சரி, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலான்னா வந்து எப்படி இன்சர்ட் PDF பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் வியூவில் வந்து இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வியூவில் நான் இந்த ஃபேஸ் ஆஃப் த வாலில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு வியூ நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். 2 பாயிண்ட் வச்சு நான் ஒரு வியூ க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஒர்க் பிளேனை வந்து இந்த வியூக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். ஒர்க் பிளேன் எப்படி செட் பண்ணோன்னா, ஒர்க் பிளேன் போய்ட்டு பேரலல் டு வியூ கொடுத்தோன்னா இந்த வியூக்கு ஒர்க் பிளேன் செட் ஆகிடுச்சு. இல்லைனா எனக்கு பிளான் வியூவில் தான் வந்து இன்சர்ட் ஆகும். இம்போர்ட் கொடுத்து இன்சர்ட் PDF கொடுக்குறேன். இதே சேம் ப்ரொசீஜர் தான். ப்ரௌஸ் பண்ணி PDFஐ செலக்ட் பண்ணிட்டு அதோட ஸ்கேல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் இன்சர்ட் ஆகிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ரெஃபரன்ஸ் மாடல் ஆன் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு கீழே ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஆன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்துட்டு நீங்கள் டிசைட் லொக்கேஷனுக்கு நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படியும் வந்து நம்ம எப்படி PDF இன்சர்ட் பண்ணுறது பார்த்தாச்சு, CAD ஃபைல் இன்சர்ட் பண்ணுறது பார்த்து IFCயும் பார்த்தாச்சு. தேங்க்யூ கைஸ், see you at next section.